ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் மாங்காய் பறிச்சிட்ருக்காங்க. இது வந்து எங்கள் பெரியம்மா வீடு. இப்போ மாங்காய் சீசன்றதுனால மாங்காய் மரத்தில் எல்லாத்துலேயுமே நல்ல மாங்காய் காய்ச்சிருக்கு. ஸோ நாங்கள் கெஸ்ட்டெல்லாம் வந்துக்கிறதுனால மாங்காய் எல்லாம் பறித்து சூப்பராக ஏதாவது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த கொக்கி வச்சு பறித்து. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மல்லி செடி, சூப்பரான மல்லி செடி, பூலாம் பூத்துருக்கு. வந்து இங்கே இப்போ வந்து சின்ன மரம் தான் இருக்குது. இதுலேயுமே ஒரு சில காய்கள் வந்து காய்ச்சி கிடக்குது, சின்ன மரமாக இருந்தாலும். இங்கே பாருங்கள், தென்னை மரம்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தென்னை மரம், முருங்கை மரம் இப்போ தான் குச்சி வச்சுருக்காங்க, தழுத்துட்டு வருது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காய், சூப்பராக இருக்குது. இந்த ஊர் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்னை மரத்தில் அந்த கம்பு, இந்த பட்டை, இதெல்லாம் பட்டைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இதெல்லாம் காய வச்சு அடுப்புக்கு வந்து எரிக்கலாம். அதனால் இப்படி சைடில் வந்து மரத்துக்கு கீழே சைடில் போட்டு வச்சுருவாங்க. இது வந்து கொய்யா மரமும் இப்போ தான் தளக்குதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குது, ஒரு காயும் பூக்கலை, இனிமேல் தான் பூக்கும். அப்புறம் அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து செம்பருத்தி செடி, இங்கே ஒரு தென்னை மரம். இங்கே பாருங்களேன், இத்தனோண்டு ஒரு முருங்கை மரம் தான். இதில் எவ்வளோ காய், பெரிய பெரிய காய்க்கு வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி எங்கள் ஊர் பக்கம் இந்த திருநெல்வேலி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வந்து இந்த காற்றாலை இருக்கிறதுனால கூடங்குளம், திருநெல்வேலி சைடெல்லாம் காற்றுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அவ்வளோ ஒரு காற்று. வெயில் அடித்தாலும் வந்து நம்மளுக்கு ரொம்ப வெயில் அடித்தா தான் தெரியுமே தவிர மற்றபடியெல்லாம் அவ்வளோ குளுமையாக இருக்கும். இது வந்து வீட்டோட பேக் சைடு இருக்கிற கார்டன். கோழி எல்லாமே வளர்க்குறாங்க பெரியம்மா வந்து. கைஸ் இங்கே பாருங்கள், இது எல்லாமே வந்து பெரியம்மா வீட்டு மரத்தில் காய்ச்சது தான். இது பழுக்க வச்சு சாப்பிட்டா, இந்த மாங்காய் பேர் ஏதோ சொன்னாங்க, நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த முருங்கைக்காய்லாம் எவ்வளோ நீட்டமாக இருக்குது. நல்ல சோத்துக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்ல பருமனாக இருக்குது. முருங்கைக்காய் பொரியல், துவரம்லாம் வச்சு அம்புட்டு ருசியாக இருக்கும். ஹாய் குட்டிங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க? சரி, எங்க இன்னொரு பாப்பா எங்க? குட்டி பாப்பா சென்னைக்கு போயிருக்காளா? இங்க இருந்துட்டா சென்னைக்கு போயிட்டா?